நான் உங்களை பார்க்கிறேன். ஓ, மைக் ரொம்ப நகைச்சுவையானவனே. என்ன நடக்கிறது? என் கையில ஒரு யோசனை இருக்கிறது. நான் கம்பளிக்குள் மறைந்திடுறேன். நன்றாக. And dude had played it the same. வாங்க. என்ன என்ன பிரச்சனை? மன்னிக்க நிக்கோல். நீ என்ன பண்ற? ஓ, அழகான குதூகலங்கள். நான் கண்டிப்பாக வீட்டு தாத்தா மைக் போல நினைப்பில் அவன் தெரிவேன். சென்று விட்டான். ஆ, அதாவது நான் ஒரு பாட்டியாக நடிக்கிறேன். சிறந்த திட்டம். Oh! அத பார், அதுவே வேடிக்கை. அதேதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் மகனே. அதுவும் மைக் மைக் ஹலோ ஆப்ஸ், இங்கிருந்து வெளியேறு. கோகோ ப்ளீஸ் ஏற்கனவே நான் பாட்டியாக மாறப் போகிறேன். சில விவரங்கள். ஓஹோ. மைக் இப்போது பாட்டி யார்? அற்புதம். ஆமாம், எனக்கு தெரியும். நான் அற்புதமாக இருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான யோசனை. நான் மெல்லென்று சோஃபா பின்னால் மறைந்து விடுவேன். ஓ, இது மிகவும் கடினமாக இருந்தது. வேறு ஏதேனும் இடம்? பெரிய செடிகள். நான் என்னை பெரிய செடியாக மாற்றினால் பாட்டி என்னை பார்த்து விடுவாரோ என எண்ணுகிறேன். இதோ சில இலைகள். ஆ, கிறிஸ்துமஸ். யாரும் என்னை இப்போது பார்க்க முடியாது. நிகோல், நான் அவளை கிள்ளி சிரிக்க வைப்பேன். ஹே, விட்டு வா மேக். என்னை பற்றிய விஷயத்தை வெளிப்படுத்தாதீங்க. சரி, நான் மறைப்பானின் பின்னால் மறைவேன். நீங்க எங்க தப்பிச் சென்றீங்க? பார்க்கலாம். சோஃபாவின் கீழே யாரும் இல்ல. என்ன? அது என்னவோ இது விசித்திரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டுமானா? என்ன? மன்னிப்பு. ஓ, இலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த செடியை நீரேற்ற வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? ஆட்சா! அழகே, உன்னை கண்டுபிடித்தேன். பாட்டியை எப்படி பயமுறுத்துறது தெரியும் அல்லவா? மற்றவர்கள் எங்கே? இந்த திரை சந்தேகமாக நகர்கிறது எனக்கு மற்றும் தெரியல. ஸ்னிக்கர்ஸ் வெளிப்படுகின்றன. எனக்கு தெரியல. ஆ, பிடித்தேன் நண்பா. எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. நான் ஒன்னு பார்க்கிறேன். வாருங்கள், சோஃபாவில உட்காருங்கள். பிரச்சனைக்காரர்களே. ஓ, என் கடவுளே. ஓ, நான் எனக்கு அழகாகவும் இளமையாகவும் மாறி இருக்கிறேன். ஓ, அற்புதம். யார் நடனத்தை பிடிக்கிறது? எனக்கு நடனம் பிடிக்கும். ஆ, நான் சிக்கிக்கொள்வேன்னு நினைத்தேன். பாட்டி செயின் விளக்கில் இருக்கிறார். அப்படியானால் நாம் காப்பாற்றப்பட்டோம். நாம் ஓடி வேறு அறையில் மறைவோம். ஹேரான், ஹே. ஓ, கடவுளே, என் தலை பேரெடுத்து ஒரே நிமிடம். நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஏதாவது வந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கு ஒளிந்தேன்? அப்பா, என் தலை. எனக்கு தெரியாது. அங்கே நிறைய ஆடைகளுடன் ஒரு அலமாரி உள்ளது. அது ஒரு ஒரு மோசமான ஆடை யோசனை. தூக்கியை போல நடிக்கவும். பேபி பிட்ச் வீடு. ஆமா, நீங்களும் என்னை காணலாம். ஒரு நிமிஷம். ஒரு பெரிய நாற்காலி. குண்டியை உடைத்து ஒரு நிமிடம் காத்திருங்கள். அவர்கள் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் இங்கே. சரி. நான் இது டாய்கின் ஃபுரேக்கார நோக்கிறோம். இங்கே ஒரு வெள்ளங்குழாய். பாட்டி என்னை கவனிப்பார். முடிசையில் உள்ள இருக்கலாமா? இல்லை, நான்
அறிந்திருக்கிறேன். ஜாம்போக்கு உள்ளே செல்வோம். அது ஒரு பெருசா யோசனை. வணக்கம். நீங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. நான் அறிவேன். படுக்கையின் கீழே. சரி சரி சரி. யார் அலமாரிக்குள்ளே மறைந்துள்ளார்கள்? ஓ, அவர்கள் பாட்டியை பயிற்சி செய்ய முடிவு செய்தனர். உங்களுக்கு தப்பிவிட முடியாது. என்ன நடக்கிறது? ஹூ. அடுத்ததுக்கு போகலாம். சரி சரி. அவள் மிகவும் வணக்கம். அது என்ன? நீ ஒன்ன பாத்தியா? எனக்கு அது கேட்கவில்லை. நான் ஏ பாட்டி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயமா இருக்குது? இங்கன்னா ஓ, நான் அதை பார்த்தேன். அஃப்தூர் ஒலி. நீ என்றும் மறைவா இருக்க முடியாது. என்னை எப்படியும் கண்டுபிடித்து உன்னை கருப்பேன். ஓ, அத பாருங்க, எவ்வளவு சுவையானவை. ஓ, நாம அவற்றை சாப்பிட முடியாது. அச்சச்சோ, எனக்கு தெரியும். மேசையிலே ஒரு தொலை போடுறேன். என் தலை அங்கே ஒளி வச்சிக்கிறேன். ஒரு நிமிஷம். பீக்கப்பூ பெண்களே, மீண்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது. விரைவாக, அவள் ஏற்கனவே வருகிறாள். அது அபாரமாக உள்ளது. அமைதி. போ, மறைவு பெற. சரி, நான் எங்கு மறைந்து கொள்கின்றேன்? என்ன? டெய்சிக்கு வணக்கம். அம்மோ, பழனாவில் எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. எனக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் வணக்கம். பாருங்கள் பாருங்கள். நாம் வேற இடத்துல இருக்கிறோம். சரி, நான் அடுப்புக்குள்ள மறைவதா? நான் அங்கே உட்பேர்த்த முடியாது. ஓ, ஒரு நிமிடம். இந்த இடம் காலியாக உள்ளது. சரியாக இருக்கும். நன்றாக நன்றாக நன்றாக. நேரம் நெருக்கடி ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி சரி சரி. இப்போதெல்லாம் உள்ளன. உதாரணமாக, அவன் தயாராக நான் உன்னை பிடித்து விட்டேன். வேடிக்கையாக பிச்சி. இருக்கிறது. வெளியே போ. ஓ, சரி. அதற்கு பின் எனக்கு ஒரு சுவை வேண்டும். அது என்ன? என்ன என்ன? அதை தானாக அது கற்பனைதான். என்னிடம் இருந்து விலகி இரு. வணக்கம். வெளியே போங்கள் இளம்பெண். நீங்கள் பனிக்கட்டியாக மாறுவதற்கு முன்பு. எனக்கு தெரியவில்லை. ஆஹா, இது என்ன? அது இல்லை. இது ஏட்டுக்காரியின் பழநொடிகளால் இது எனக்கு தலைமாறப்பட்டிருக்கிறது. விலகிக்கொள். சிறிய இடம். அது நான் இல்ல. பாட்டியுடன் அப்படி விளையாட எப்படி முடியும்? அது நல்லது இல்ல. மீண்டும் அதே வேலையில. இல்லை, மீண்டும் இல்லை. உனக்கு காட்டுவேன். அவங்கிட்ட போராடி இந்த குப்பை துர்நாற்றமாக இருக்கிறது. பாவம். ஒரு நிமிடம். கேரேஜில் பல்பிருந்து துண்டிக்க வேண்டும். ஓ, இல்ல. நீ அடிக்க. ஓ, உங்களுக்கு ஏதாவது காயம்? எனக்கு பல எங்களை கேக்குறீங்களா? ஹலோ, நன்றி கடவுளே. வேகமாக முயலுங்கள். ஓ, நான் குப்பை தொட்டியை போன்றே நிறமாக இருக்கிறேன். அதனால பாட்டி என்னை கவனிப்பதில்லை. நான் ஆத்திரமாயிருக்கிறேன். என் கடவுளே. சரி, யார்தான் விளக்கை அணைத்தது? விளக்கு இங்கே இருக்கிறது. மன்னிக்கவும். ஹே, அதை முதலில் நான் பார்த்தேன். இல்லை, அது அங்கே மறைய போகிறது.
இல்லையா? நீ தோற்று விட்டாய். என்ன செய்கிறாய்? இது வலிக்கப் போகிறது. ஓ, சிந்தனை நன்றாக இருக்கிறது. நான் குழாய் உள்ளே மறைந்து கொள்கிறேன். இப்பயா நான் மரியாதையாக சுவர் எதிரே நிற்க போகிறேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். பரவாயில்லை. என்ன எங்கே இருக்கிறீர்கள்? வணக்கம். சரி, அமைதியாக இரு. பாட்டி இங்குள்ளாள். சரி சரி, நான் சத்தம் இல்லாமல் இருக்கிறேன். அணிகலன்கள் பையில பார்த்து பாரு. என்ன செருக்கா இருக்கு. இது ஒரு பயங்கர கனவு மாதிரி. ஆனா நேரம் இல்ல. ஆமாவின் நடையின் ஒலி கேக்குது. அவங்களுக்கு என்ன ஒலி கேட்க கூடாது என்பதுதான் முக்கியம். சிறப்பு. வெளியே போ. எனக்கு என்னிடம் தெரியாமல் ஏதோ ஒன்று வழுக்கி விட்டது. ஒரு வாழைப்பழத்தூள். யார் எல்லா குப்பைகளையும் சிதறவிட்ட விதம் என்ன? இறைவா! ஹலோ ஹலோ, ஓ ஐயா, உங்களுக்கு உதவுவது வேண்டும். ஹே நண்பர்களே, ஓ ஒரு நிமிடம். நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். ஆமாம், சரி. இந்த பழைய குப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. ஆமா. நிறுத்து. இளைஞரே, இங்கே வாருங்கள். ஜேன், இனி பாட்டியிடமிருந்து ஓடி போகாதீர்கள். என்ன பண்ற? நீ தோபா என்ன பாட்டியை மிரட்ட முடியாது. பாட்டி, ஏன் ஹம்பீர் மயங்கி விட்டார். வணக்கம் பாட்டி. சண்டா. அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். புட்டை அடிச்சு. ஹலோ, வெளியே போ. மிகவும் நன்றாக உள்ளது. நீ என்ன செய்கிறாய் என்று நிதானமாக சொல்லு. பாட்டி, எங்களை மன்னிச்சு விடுங்க. எங்க தான் தப்பு. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். என்ன? நாம் போகிறோம். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல Pretty Nerd Sortens Weisgor ஐங்கோவ உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சோபரி பெக்கூடியஸ் எட்டஸ்லே சுவையான தர்பூசணி ஜூஸ். சுவர் சப்பரிச்சு வாய்ந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். சோபாய் நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும்.
வா. இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன், மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட, என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that's sort of go with first with Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ, இன்பாஸ் ஆகிவிட்டது. அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது.
காட்டுறேன். முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் சைட் வைத்த அவன் மரத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர்ஸ் அது வீடாக்கை வீட்டாமையை தன்மிகள் சைப்பிஸ் செவிய பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிடுச்சு. விவியன், இத முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். ஹூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். ஹூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. பெச்சி, எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். உலகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கும். ஒவ்வொரு உலகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது ரொம்ப சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ், நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இத முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. எனக்கு இங்கு கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம்.
நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்களை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெர்ரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்போ நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான டோனட்ஸ்கள். காட்சி மட்டும் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் ஏதும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டோன்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ. எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது
கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுடன் இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். தடி இந்த சினிமா ஆச்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை பூந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே புதன்கிழமை. அதை நீக்குங்க. Hand sanction saying Hushane hand creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்றும் ஒரு சாலை வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும்.
எவ்வளவு அழகானது. இத பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதை செய்யவில்லை. ஓ, சிப்பாமலை டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. இவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். பணியே முடித்து விட்டாய். நான் காத்திருக்கிறேன். அருமை சகோ. நான் சொல்லிட்டேன். உண்மையிலேயே சமையல்காரருக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ருசிகரமான பிரங்கி பழம். இது என் புதிய சமையல் மாஸ்டர் பீஸ்க்கு சிறந்தது. நான் எளிதாக எல்லா அடுக்குகளையும் கிரீமுடன் பூசி அது ஒரே திறமையான வடிவத்தை கொடுக்க ஒரு ஸ்பேச்சுலா பயன்படுத்துவேன். இது ஒரு வானவில் கேக். அதை சுவையான ஸ்கிட்டில்ஸ் கிரீமுடன் அலங்கரிப்பேன். காத்திருங்கள். எனக்கு தேவையான அன்சி கிடைச்சு. எனக்கு மாண்டி பிடிக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. இதே ஒரு உண்மையான கலைத்துறை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நான் கேக்குகள் செய்யும் போது நான் ஒரு கலைஞராக உணர்கிறேன். புதிய உலகத்தை உருவாக்குவது போல இந்த அற்புதமான வண்ணமயமான வானவியலுக்கு கிரீம் மேகங்கள் மற்றும் சந்தோஷமான கண்கள் இரண்டை காட்ட ஃபெல்ட் ஆகியிருக்கிறது. வாலா, வணிகத்தில் ஆப்பிள்கள். அற்புதம். எனக்கு தெரியும். மேலும் நான் என் இதய வடிவ கேக் செய்து அதை கிட்கேட்களால் அலங்கரிப்பேன். ஏனெனில் குழந்தைக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். அதை சுற்றிலும் வையுங்கள்.
ஆனால் அது போதவில்லை. என் இனிப்பு சாக்கடிக்காக இன்னும் நிறைய வெண்ணெய் வேண்டும். மல்டிசர்ஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ். பாட்டி, நீங்கள் நன்றாக பணியாற்றுகிறீர்கள். இதோ இது என் தலைவாரி. அது நல்லதையா தெரியவில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. ஒரு ஆடம்பரமான அலங்காரம் செய்ய எனக்கு பிலிம் மற்றும் இலகுவான பானமுரண்டுகள் அதிக அளவில் தேவை. முதலில் நான் என் சூப்பர் பர்னர் மூலம் சாக்லேட்டை உருக விடுகிறேன். இப்போது நான் நீல நிற துளிகளை சேர்க்க போகிறேன். அவை எனது கேக்கில் மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு எதிர்கால வெற்றியாளரை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். அட, என்னுடைய மனிதா, கூடுங்கள். அவர்கள் வெற்றியை பெற்று விட்டார்களா? சபையரின் கேக்கை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு இது பிடிக்கும். பாட்டியின் கேக் அதே ரீதியில சுவையானதா என்று தெரியவில்லை. அதை செய்து பார்ப்போம். ஆஹா, எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நன்றி பாட்டி, இது மிக குளிர்ச்சி. ஓஹோ, இந்த கேக்ல ஏதோ தவறு இருப்பது போல. இதன் சுவை எனக்கு பிடிக்கவில்லை. மற்றும் வெற்றியாளர் பாட்டி. ஆமா பெண்களே, நமக்கு ஒரு சவால். குறியெடுக்கவும். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பாஸ்தா செய்வீரா? அற்புதமான பணியாக இருக்கிறது. சஹி. செய்ய வேண்டியது எல்லாம் நூடுல்ஸ் வேக வைத்து விட்டால் போதும். நான் சூடான நீரில் பாஸ்தாவையும் வேக வைக்கும். இது என் அன்பு பாசமுள்ள குழந்தைக்கு. மிக இனிமையானது பாட்டி. உங்களை புயத்திக் கொள்ளட்டுமா? அதே சமயத்துல இந்த சாசேஜை ருசிக்கலாம். நன்றி. இதற்கான நேரம் 4. சாசேஜ்களை நங் நேரில் காய்ச்சி. அதுதான் விஷயம் அல்லவா? ஒரு சவாலில் வெற்றி பெற நீங்கள் குழந்தையை எதிர்பாராத முடிவுக்கு பரவசப்படுத்த வேண்டும். சாதாரண நூடுல்ஸ் இங்கு பாதிப்பை ஏற்படுத்தாததால் முட்டை, பால் மற்றும் மாவை வைத்து நான் எனது சொந்த நூடுல்ஸை செய்வேன். அது ஒரு குற்றச்சாட்டு. இப்போது ஒப்பந்தம் ஒன்றுக்கு. ஒரு பாட்டிலே வேண்டாம். நன்றி. யார் முதல்ல இருந்தார்கள்? நூல்களில் எல்லாம் பாருங்கள். இப்போது உங்களிடம் பார்வையாளர்களில் சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். என் புதிய டூடல்கள் தயாராக உள்ளன என்பதோடு நன்றாக மணக்கின்றன. குளிர் பொரிய இனிப்பு சாறு மற்றும் பாடுங்கள். அவள் தாங்குகிறாள். முடிவு. சரியானது. நாங்கள் விசித்திரமாக இருக்கிறோம். இது தயார். அந்த சாசேஜ்களை பாருங்கள். நீங்கள் திருப்தியற்ற நிலை. அவை ஆக்டோபஸ்களை போல இருக்கின்றன. எங்கே எங்கள் தீயணைப்பான்? இல்ல, என்ன? மிக அதிகமான பட்டாசு. அரடிகள் குறிச்செயல்களை விரும்புகின்றன. மாட்டுகளில் உடனடி நூடுல்ஸ் செய்து கொள்ளலாம். இப்போது போகலாம். நான் கண்டிப்பாக ஒரு சாமர்த்தியவான். இருக்கிறது. அது என்ன? இந்த நூடுல்ஸ் ரொம்ப சுவையில்லாமல் இருக்கின்றன. வாவ், என்ன அழகு. என் வாயில் நீர் ஊறும். நாம் அது சுவைச்சது முடிக்கலாம். நன்றி சமையல்காரர். உங்களை வரவேற்கிறேன். இந்த வேடிக்கையான சாசேஜ்களை பாருங்கள். எனக்கு இவை மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக
இருக்கிறது. இது உண்மையில் நல்லதாக உள்ளது. இதுதான் வெற்றியாளர். உங்களின் புதிய பணிப்புரை ஒரு மில்க் ஷேக். அதை உடனே சமையல் செய். நான் முயற்சி செய்கிறேன். இதுல நான் நிபுணன். முதலில் ஐஸ்கிரீமையும் பாலையும் பிளெண்டரில் கலக்க வேண்டும். பாருங்கள். தொடங்கு. என்ன? பாலை கொண்டு திறந்து அதை போட்டு நல்லா சேர்த்து அடிக்கணும். நீங்க மறந்துட்டீங்க. எல்லாமே காய்ந்துவிட்டன. ஒரு யோசனை. என் தோள் பையில என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். என்ன? இங்கே எதுவும் இல்லையா? ஆமாம், என் சிறப்பு காக்டெயில் கருவி இங்கே இருக்கிறது. நான் என் விருப்பமான மெழுகு கோழியை சேர்க்க வேண்டும். மின்வெள்ளரி. இது மிகவும் ருசியாக இருக்கும். இல்லைமை சோடாவே. ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. இப்போது எல்லாமே தயாராக உள்ளது. என் சகோதரி மகிழ்ச்சியாக இருப்பார். அது மிகவும் சத்தமான காக்டெயிலுக்காக ராஸ்பெர்ரிகளை எடுக்க வேண்டும். என ஒரு வாசனை. இந்த பழம் எனது வாயில் போக வேண்டியது. வணக்கம், நான் நிகழ்ச்சி. நல்லா இருக்குது பாட்டி. குழந்தைக்கு பெயரிடுங்கள். முறைப்படி செய்வது நல்லது. சிறப்பானது. இப்போது புதிய பாலை ஊற்றி மற்றும் அதை பேசிய நடைபிறப்பு செய்ய கலக்குகிறார்கள். ஓ மெர்சல், எவ்வளவு அழகு மற்றும் நிறம். மேல் கொஞ்சம் புதினா. மகிழ்ச்சி. ரொம்ப சுலபமாக இருக்குது. நான் எதையாவது யோசிக்க வேண்டியிருக்குது. உதாரணமாக, யார் விளக்கை அணைத்தார்? உனக்கு இருளை பற்றி பயமா? என்ன? மன்னிக்கவும் சமையல்காரரே. அற்புதம். வேற லெவல் ஜோக். கிளாசிக்கோ. இப்போது உங்களுக்கு சரியான காக்டெயில் செய்முறையை அறிமுகப்படுத்துகிறேன். ஐஸ்கிரீம் பால், ஓரியோஸ் எல்லாம் சேர்த்து கலக்கவும். அதை இந்த அழகான சாக்லேட் முட்டையில் கிரீம் மற்றும் சொகுசு கண்டி சேர்த்து பரிமாறவும். வணக்கம். அது மிகச் சிறந்தது. இந்த பாட்டி வெவ்வேறாக தோன்றுகிறது. நான் எங்காவது அழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. அனைத்தும் உனக்காக. அழகி. இந்த காக்டெயில் எனக்கு எப்படி மின்னும் இருக்கு. வேணாம், நன்றி. ஓ இல்ல, என்ன கேடு கேடு. வாவ் வாவ் வாவ், இது ரொம்பவே கலிக்கிறதே. கருணைக்கு என்ன நடக்கிறது? இது மிகவும் சுவையானது. முடிவு செய்யப்பட்டது. இதுதான் வெற்றியாளர். ஓ ஆம், நன்றி. பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க. என் ஸ்ரீது செய்வ சாப்சிகை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்துடு. ஒரு பர்கர். வாவ், அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவிடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பட்டி தயாராகிவிட்டது.
இப்போது ஒரு முக்கால் இரு சாதனை சீஸ் மற்றும் எப்படி டொமாட்டோ இல்லாமல் பர்கர் மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ் பாட்டி பச்சை வச்சு சமையலாச்சு எப்படி சீக்கிரமா சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு. அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு. பேர குழந்தையின் வேலையை பாட்டி பாராட்டிய மாதிரி தெரிகிறது. எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை. புதன்கிழமைக்கு அடுத்தது நல்லது. எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன் இதுதான் கிராண்ட்மா. பார்த்துக் கொள்ளுங்கள், இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐசை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பீமான்ஸ்டனை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான், ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன் முறை. என்னாவெல்லாம் பசிக்குது. இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டோன் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாவ், புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா? அல்லது அவள் பியாஸ்மா எழுகிறார். புதன் சிரிக்கிறார். வாவ், வூப்ஸ், அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள் போல. செல்வி மற்றும் கையுடைய அக்கா ஒரே மொழியை புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஓ, கை வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது நமது வீரர்கள் புதிய உணவை சமைக்க நேரம். ஹாட் சாக்லேட். இந்த சுவையான பானத்தை யார் விரும்பாதது? அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள். பாட்டி மீண்டும் சமையலை தொடங்குகிறாள். அவள் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுகிறாள். இப்பயாவது கோகோ பொடி. கிளறுதல் மறக்க வேண்டாம். ஓஹா, ஒரு சாக்லேட் தண்டு சுவையை மேலும் அதிகரிக்கும். என்ன அளவுக்கு இனிப்பு. பாட்டி அவளது சியாந்த குவளையில் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறாள். அருமையான வேலை பாட்டி. இப்போ அவர்களின் தங்கையின் வரிசை. எச்சரிக்கையோட இருங்க. நீ இப்படி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட முடியாது. பாட்டி சரிதான். சர்க்கரையை சிறிதளவே சேர்க்க வேண்டும். இப்படித்தான். ஓ, அவள் என்ன செய்கிறாள்? ஆமாம், இதையெல்லாம் பாருங்கள். இனிப்பு விரும்பும் பாட்டியை இந்த அளவு சர்க்கரை பொது பிடிப்பதில்லை. சரி, பாலை சேர்க்க வேண்டிய நேரம். கவனமாக இருங்கள். ஆசைப்படுவதில்லை. ஆம், தங்கை மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீலாம் பொடுகளை சேர்க்கலாம். இப்ப சிறிது நிறமூட்டுக. வாவ், இந்த அழகை பாருங்கள். அனைத்து நிறங்களும் பிரகாசமாக இருக்கின்றன. Prismer Buster says, is with my serving. On Ecclebower sa Micobaris. Was it out of Elise? இறுதி சிறப்பு அழைத்திருக்கும் விப்ட் கிரீம் மற்றும் சில மார்ஷ்மெல்லோஸ். இனிப்பை பாருங்கள். அக்கர் சிறப்பாக சொடை. ரியான்சோ. நிஜமா? வாரம் புதன்கிழமை. இங்கே ஒரு பொருத்தமான குவளை தேவை. கை உஜசன் ஸ்டீலினா சால என்ன செய்ய முடியும்? என்ன சாம்ராஜ்யம். பாட்டி, நீங்க உங்கள் நரம்புகளை கவனிக்கலாமே. லெஸ்லி சாக்லேட்டை ஊற்றி கொஞ்சம் விசர் கட்டி போடுகிறார். பெரிசீர் அருமை. கொஞ்சம் ஹரிப்போ ஜெல்லி விட்டல். ஆமாம், இந்த சிறப்பு சேவை எப்படி இருக்கிறது பாருங்கள். சூடான சாக்லேட் தயார். என் பிளாங்கெட்.
மற்றொரு வகையில் இதோ பாட்டியிடமிருந்து கிடைத்த வெந்நீர் சாக்லேட். நம்ம பறிக்க இது என்ன? இது வித்தியாசமாக தெரிகிறது, ஆனால் நாமும் பார்த்து விடலாம். சந்தேகமில்லை. வெற்றியாளர் யார் என்றால் ஆம் சகையாதரி, இந்த சுற்று உங்கள் புகழ் முனைப்பு. நல்லா இருக்கு. நம்மளோட வீரர்கள் புது சவாலுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அவங்க எதை செய்ய போறாங்க? இதோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவினை சமைக்கவும் பரிமாறவும் பல வழிகள் உள்ளன. எங்கள் ஹீரோக்கள் எந்த வழியை தேர்வு செய்வார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். மிச்சம் என்ன? உருளைக்கிழங்குகள் முதலில் தோலுரிக்கப்பட வேண்டும். அதை தெரிந்திருந்தேன். சீஷர் உருளைக்கிழங்கை தோலுரிக்க ஒரு பாட்டி மிகவும் சந்தோஷமாக வினோதமான இல்லை முறையை நண்பா. தேர்வு செய்துள்ளார். அவளின் அன்பு செலவனின் மீது அவள் எப்படி கோபம் கொள்ள முடியும்? அதுகளை அங்கே ஒருத்தர் பாக்கத்தை சாண்டிசி உருளைக்கிழங்குகளை வெட்டுகிறாள். இந்த அழகை பாருங்கள். அந்த ஒரு ஒரு எண்ணெய் நமது மண்ணு நிரப்பட்ட உருளைக்கிழங்குகளை ஒரு துண்டில் பரப்பினோம். சகோதரிக்கு மிக கண்ணே பரவசமூட்டும் பஞ்சு ஃப்ரைஸ் கிடைத்தது. பாட்டி இதற்கும் பாரம்பரிய பதிப்பு விரும்புகிறார். சில வேளைகளில் பாரம்பரிய பதிப்பு தான் சிறந்தது, இல்லையா? ஆம், பஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப். தேவையான சுவை எல்லோருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே அறிமுகமானது. இதற்கு மிஞ்சிய ஏதாவது உள்ளதா? நன்றாகியானால் பாட்டி பரவாயில்லை. இந்த முறை புதன்கிழமை போன்று நாம் ஆச்சரியப்படுத்துவோம். புதன்கிழமை உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே சமைக்கப்பட்டு விட்டன. இது சாதாரணமான பரிமாறல் போல தெரிகிறது. ஆனால் இது என்ன? அப்பா, புதன்கிழமை பக்கங்களை குழப்பியிருக்கிறாள் போல இருக்கிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடுவது நல்லது. இது மனசாட்சியா இருப்பவருக்கு சரியான காட்சி அல்ல. அப்படி எங்க இருந்தோம்? ஓ ஆம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ். வென்ஸ்டே உருளைக்கிழங்கை கருப்பாக வரைகிறாள். அப்பா, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. தோன்று சகோதரி வென்ஸ்டேத்தின் உணவை பாராட்டுகிறாள். அவள் எதிர்வினையை பாருங்கள். சரி, இனி மார்கோட் என்ன நினைக்கிறாள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருகியதா? இல்லை, இது சுவைக்கு பாதகமாக இல்லை. கேட்சப்புடன் சூப்பர் தான். சரி, நான் தள்ளி போடாமல் கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ருசிகரமாக உள்ளது. அடுத்ததை நோக்கி. சரி, மோசமாக இல்லை. பார்ப்போம். ஆனால் இது போல் சாப்பிட இதைவிட சுவையாக இருக்கும். சரி, வழி அனுப்பு. எனது உருளைக்கிழங்குகளே, நான் உங்களை சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டதாக தோன்றுகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பாடு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். அருமையாக இருக்கிறது. கடைசி துண்டு வரை. கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன். அச்சா நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு தயாரா? அது என்ன என்பதை பார்க்கலாம். பேன்கேக். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நமது நாயகர்கள் இந்த அற்புதமான உணவை கேட்க தெரிந்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். பல விதங்கள் உள்ளன. சரி, போங்கலாம். பாட்டி வழக்கம் போல முதலாவது சமையல் செய்கின்றார். நன்றாக பான்கேக் மாவை மெல்ல கட்டியில் ஊற்றுங்கள். நன்று. மேல்பட்டை பார்த்தீர்களா? மீது புரியலாம். இந்த டெலியா அற்புதமாக உள்ளதே. இதுவே பல ஆண்டுகள் அனுபவத்தின் விளைவு. புதன்கிழமை. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, உனக்கு ஒரு கையின் உதவி இன்றி முடியாதா போல் இருக்கிறது. கருப்பு வாயு. யாருக்கு சந்தேகம்? புதன்தான். இந்த நிறத்தை பாருங்கள். எனக்கு நடிக்க தெரியல. சரி, அவள் கொஞ்சம் சசிமை ஈர்க்கப்பட்டிருப்பை போலத்தான் தெரியுது. சரி, நம்முடைய பான்கேக்குகளுக்கு திரும்பி எழுத்துவோம். ஆச்சரியமாக, அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. ஆமாம், கருப்பு உணவு எப்போதும் மிகவும் ஸ்டைலாக இருக்கும். இதற்குள் உங்களுடைய பிடித்த நிறம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். இதற்கிடையில சகோதரிக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றை பற்றி தோன்றுகிறது. வாவ், இது இனி ஒரு பேன்கேக் அல்ல, ஒரு முழு கலைத்துணை ஆகிவிட்டது.
ஓ இந்த தடவை இப்படியே வெளியே வர விரும்பல. அது என்ன சொன்ன எங்கள் சகோதரிக்கு பிரச்சனை இல்லையே என்று நம்புறேன். ஆம், எல்லாம் நன்றாகவே உள்ளது. The girls are saying sir instead of the Saringers Miri. It's over America சில நம்ம சசிக்க முடியும். Wow, இது ஒரு யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். ஆமாம், இப்படிப்பட்ட தருணங்களில் பாட்டி தனது பெண் பிள்ளையை மிகவும் பெருமைப்படுகிறார். பாட்டியின் நிலை என்ன? நமக்கும் ஒரு பழைய நல்ல சமையல் முறை திட்டம் காத்திருக்கிறது போல தெரிகிறது. வெண்ணையும் மேபிள் சிப்பமும் சேர்க்கப்பட்ட பரோட்டாக்கள். இதனால் வாய்க்குள் நெஞ்சிருவதென்பது உடனே தொடங்குகிறது. புதன் கிழமை பான் கேக்குகளும் பெரியவை. ஆம், அவை விசித்திரமாக தெரிகின்றன. புதன்கிழமை அவள் விரும்பும் முலாம்பழ ஸ்ரபாகும். வாவ், அவை சிலந்திகளா? அமைதியாயிரு பாட்டி. இந்த சிலந்திகள் சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரி மார்கோட், நமது பங்கேற்பாளர்களின் உணவுகளை ருசி பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது என்ன? பயங்கரமாக தோன்றுகிறது. பன்கேக்கை பார்த்து பேசலாம். பற்றி இல்லை. எதிர்காலம் என்ன? வாவ், எவ்வளவு சுவையாக உள்ளது. தேநீரும் அருமை. இது எவ்வளவு அழகு. ஒரு யூனிகாரன். இதை எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு சுவையாகவும் உள்ளது. சரி, பரிசு பெறுபவர் யாரை என்று முடிவு செய்துவிட்டேன். இதோ வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்க வேண்டியதுதான். தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். ஆம், இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட்டை பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலையை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி, இதோ அது தயாராகிவிட்டது. ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள் பாட்டி. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிகிறது. சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம். மால்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக இதை வண்ணமயமாக மாற்றுவோம். என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். ஓ ஆம், மிட்டாயோ மரக்காசரை மிஸ்டர் சாவரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிற? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன்.
இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம், பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. டஜான், இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வாட்டுங்க. இப்ப அத உரைய வைக்கிறோம். அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனியை முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன? நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. கப் கேக்கின் மேல் நன்னா பரப்போம். அப்படியே இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்க போகிறேன். ஏனெனில் அவற்றை பிரகாசமயம் எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியா இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ, இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமாம். அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது. நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ, வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது.
ஐயோ, இப்போது இந்த லாலிபாப் கப் கேக்ஸ் வைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்க விட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெலோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம் லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில ஃபாண்டாவை சேர்க்கிறோம். இங்க chipper. Where's still a neri thruster area for fracture or ear and server was. பார்த்தீர்களா? அல நான் பான போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதலில் நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ் பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீல குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். மற்றும் இதை பற்றி என்ன? இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி. இறுதியாக நான் வென்றேன். ஏய்,